இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க அவர்கிட்ட பேச ஆசைப்படுறீங்களா? புரியுதா? இப்ப அவர் நம்ம கிட்ட ஒன் சைடடாவே கான்வர்சேஷன் இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க அவர் மட்டும் பேசினே இருக்காரு, நீங்க எதுக்குமே என்ன பண்றது கிடையாது, அவர் சொல்றத கேட்கறதே கிடையாது. அப்ப அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அவர் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் அவர் பேசுறத கேட்க நமக்கு விருப்பம் இல்லை. அவர் ஒருவேளை நம்மளை மாத்தணும்னு ஆசைப்பட்டார்னா அவர் மாத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆனா என்ன சொல்லிடுறோம், ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்ன வழி நடத்துறது இல்லை, நான் பிரச்சனைக்குள்ள போயிட்டேன், நான் சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்கு. ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் மெய் நீதி உள்ளவராய் சத்தியத்தின்படியே அவரே நமக்கு போதித்து என்ன பண்ணுகிறார்? வாசிக்கலாம். சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து. யாரால் போதிக்கப்படுகிறோம்? கர்த்தரே போதிக்கிறார் நமக்கு. கர்த்தரே நம்மளை வழி நடத்துறார். எப்பெல்லாம் நம்மளை வழி நடத்துறார், எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துறார்? நம்ம ஜெபிக்கும் போது நம்மோடு இடைப்படுவார். நம்ம பாட்டு பாடும்போது ஒரு பாட்டுல இருந்து ஒரு உற்சாகத்தை நமக்கு தருவார். அவரை தேடி அவர் சமூகத்துல வரும்போது அவர் நம்ம கிட்ட ஊழியக்காரங்க மூலமா பேசுவார். இதெல்லாம் எனக்கு தான் நான் எடுத்துக்காம இருந்தேன்னா ஆண்டவரே வந்து போதிச்சாலும் நம்மளால கேட்க முடியாது. ஆண்டவரே வந்து நமக்கு சொல்லி கொடுத்தாலும் நம்மளால அதை கற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா கேட்டுக்கொள்ளுகிற ஆர்வமோ கேட்டுக்கொள்ளுகிற மனசோ எனக்கு இல்லை. ஒரு காலத்துல நம்ம அப்படிதான் இருந்தோம். அதனால தான் அவர் சொல்றார், நீங்களோ இப்படிப்பட்டவர்களை போல இல்லை. எப்படிப்பட்டவர்கள்? முன்னாடி வசனத்தை வாசிக்கலாம், 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு புத்தி சாட்சி சொல்லுகிறது, எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதியார். ஃபர்ஸ்ட் காரியம், நமக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற முதல் வித்தியாசம், நாம் உலகத்தாரை போல அல்ல. உலகத்தாரை போல அல்ல. முதல் வேறுபாடே எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். முதல் வேறுபாடே தேவ ஜனத்திற்கும் தேவ ஜனம் இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். முதல் வேறுபாடே பாவிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். முதல் வேறுபாடே இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். நீங்களோ புறஜாதியாரை போல அல்ல, நீங்களோ உலகத்தாரை போல அல்ல. இப்ப நம்ம லைஃபை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். இப்ப நான் ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறேன், இல்ல நான் ஒரு இடத்துல நான் படிக்க போறேன், இல்ல நான் ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக போறேன். இப்ப உலகத்தான் என்ன அவனை போல பாக்குறானா, இல்ல இவங்க வேறுபட்டவர்களும் பாக்குறானா? நானும் அவங்கள போலயே இருந்தேனா, நான் புறஜாதியாரை போலதான் இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை அப்படி இருக்க கூப்பிடவே இல்லை. நீங்களும் புறஜாதியாரை போல அல்லவே, புறஜாதியாரை போல இல்லவே. நீங்கள் அப்படி இல்லையே, மாறா எப்படி இருக்கணும்? வாசிக்கலாம் அப்படியே. எது ஃபர்ஸ்ட்? வீணான சிந்தை. புறஜாதியாருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வீணான சிந்தை. ஆனா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களுக்கு போதித்து. இப்ப போதிக்கிறதுனா என்ன? எதை யோசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி தராரு. எப்படி நடக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லி தரார். எப்படி வாழணும்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்லி தராரு. இப்போ இந்த வீணான சிந்தையை நான் மேன்மை பாராட்டினா, இந்த வீணான சிந்தையின்படியே நான் நடக்கிறேன்னா, ஒரு நாளும் என்னால் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளவே முடியாது. இது ரெண்டு தான் பேரலல். அதனால தான் அவர் சொல்றார், நீங்க அப்படிப்பட்டவங்க இல்லப்பா. ஒரு காலத்துல தேவனை அறியாமல் இருந்தீர்கள், ஒரு காலத்துல பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள், ஒரு காலத்துல பிசாசுடைய கட்டுகளினால் கட்டப்பட்டு இருந்தீர்கள், ஒரு காலத்துல பாதாளம் உங்க மத்தியில கிரியை செய்து கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு நீங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டீர்களோ, அதெல்லாம் இந்த அதிகாரம், இந்த புஸ்தகத்தினுடைய மொத்த ஓவர்வியூவே அதுதான். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நம்மை கரைதிரை அற்றவர்களாய் தமக்கு சொந்த ஜனமாய் மாற்றி, பரிசுத்தவானை போல மாற்றி, பரிசுத்தப்படுத்தி, தம்முடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டு, குமாரன் நம்மை மீட்டு, ஆவியானவர் நம்ம மேல் முத்திரையிட்டு, பிதாவாகிய தேவன் நம்மை தமக்கென்று சொந்தமாய் தெரிந்து கொள்ளுகிறார். இதுதான் முதல் அதிகாரம். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எப்பா இப்படிப்பட்ட அன்பை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படிப்பட்ட அன்பு! உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் என்னை மீட்டு விட்டார், ஆண்டவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவி விட்டார். இப்படிப்பட்ட அன்பு, அவருடைய அன்புல நீளத்திலும் அகலத்திலும் ஆழத்திலும் உயரத்திலும் அறிவு கெட்டாத அன்புல நீங்க என்ன பண்ணுங்க?
வளருங்கப்பா. இதான் முதல் அதிகாரம். இரண்டாவது அதிகாரத்துல வரும்போது சொல்றாரு, நீங்கள் அக்கிரமத்தினால் மரித்தீர்கள். ஆண்டவர்கிட்ட வந்துட்டா கை வலி சரியாயிடும், கால் வலி சரியாயிடும், உடம்பு வலி சரியாயிடும், இந்த வியாதி இதெல்லாம் மாற்றுவார். இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. செத்திருந்த என்ன ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரோடு உறவில்லாமல் இருந்த எனக்கு மறுபடியும் உறவை புதுப்பித்திருக்கிறார். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் எப்படி இருக்கிறோமா? அப்ப இந்த வீணான சிந்தை என்ன நினைக்கும்? நான் ரொம்ப பெரிய ஆள்னு நினைக்கும். இந்த வீணான சிந்தை என்ன நினைக்கும்? நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கும். இந்த வீணான சிந்தை என்ன நினைக்கும்? நான் தான் முக்கியம்னு நினைக்கும். இந்த வீணான சிந்தை என்ன பண்ணும்? என்னாலதான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும். ஆனா நம்ம நிலைமை என்ன? செத்து போய் கிடந்தோம். அதை எப்படி செத்து இருந்தோமா? அக்கிரமத்திலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை தேவன் உயிர்ப்பித்தார். தேவன் உயிர்ப்பித்தார். இப்ப அதனாலதான் அந்த அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் சொல்றாரு, இலவசமாய் கிருபையினால் நீங்க என்னவாகி இருக்கீங்க? நீதிமானாக்கப்பட்டு இருக்கீங்கப்பா. உங்களிடத்திலே மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது. உங்க கிட்ட மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஆண்டவர் கொடுத்த gift. விலை திருக்கிறதனுடைய காரணம் கர்த்தராயிருக்கிறார்.